بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا ثم أحياهم إن الله لذو فضل على الناس ولكن أكثر الناس لا يشكرون. وقاتلوا في سبيل الله واعلموا أن الله سميع عليم. من ذا الذي يقرض الله قرضا حسنا ويضاعفه له أضعافا كثيرة والله يقبض ويبسط وإليه ترجعون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை, அதனுடைய இலக்கிய நயங்களை மற்றும் பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த தஃப்சீர் கிதாபின் மூலமாக இந்த கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையில் நமக்கு விளக்கி கொண்டே வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் 242 ஆயத்துகளை கடந்து 243 52வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களையும் அதன் அகராதி மற்றும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளையும் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்துகள் அலம் தர இலல் லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃப் என்று தொடங்கும் அந்த ஒரு சில ஆயத்துகளினுடைய இலக்கிய நயங்கள், அதிலே அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய, அல்லாஹு தாலா புழங்கக்கூடிய இலக்கியத்தினுடைய அந்த கோணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய அருளினால் இந்த கிதாபின் மூலமாக இந்த வசனங்களுக்குரிய வெறும் தஃப்சீர் மட்டும் அல்லாமல் பல விதமான கலைகளை இதன் மூலம் நமக்கு கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையிலே கற்றுத்தருகிறார்கள், விளக்கி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பாடத்தின் வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடம் 368 368ஆம் பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இந்த பாடத்தினுடைய மெயின் ஹெட்டிங் என்ன, அதனுடைய சப் ஹெட்டிங் என்ன, அதாவது முக்கிய தலைப்பு என்ன, அதனுடைய உட்தலைப்பு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடம் இலக்கிய நயம் சம்பந்தமாக இருக்கிறது. எவ்வாறு விளக்கங்கள், அகராதி, தொடர்பு என்று ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்து வருகிறோமோ அந்த தொடரிலே இலக்கிய நயம் சம்பந்தமாக இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுல உள்ள இந்த ஆயத்துகளில் அல்லாஹு தாலா அந்த அளவிற்கு இலக்கியத்தினுடைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறான். பல்வேறுபட்ட இலக்கிய கலைகள் இதற்குள் அடங்கி இருக்கிறது. இந்த வசனம் இருக்கிறது, அலம் தர இலல் லதீன என்று ஆரம்பித்து மன் தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா வல்லாஹு யக்பிது வயபசுத் என்று அந்த முடியக்கூடிய அந்த வசனங்கள் வரைக்கும் உள்ள இலக்கியங்களை பார்த்தால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வாசகத்திலும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு இலக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். எனவேதான் இதற்கு நாம் தலைப்பே இப்படி கொடுத்திருக்கிறோம், இலக்கியங்கள் குவிந்த வசனம். இலக்கியங்களை அல்லாஹு தஆலா உள்ள குவித்து வைத்திருக்கிறான். அந்த வசனத்தின் போங்கை அறிவதற்கும், அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும், அதனுடைய அழுத்தத்தை விளங்கிக் கொள்வதற்கும், அதில் அல்லாஹு தாலா விடக்கூடிய எச்சரிக்கை, இதுபோன்ற இலக்கியத்தின் வகைகளில் எதற்காகவெல்லாம் இலக்கியங்கள் புழங்கப்படுகிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹு தாலா உள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். அதன் மூலம் அந்த வசனங்களுடைய ஒவ்வொரு வாக்கியங்களினுடைய தெளிவு, அந்த வாக்கியங்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் விளக்கங்கள், அதன் மூலம் கிடைக்கும் அழுத்தங்கள் அனைத்தும் இந்த வசனங்களிலே அடைந்திருக்கிறது. எனவேதான் இதற்கு நாம் இலக்கியங்கள் குவிந்த வசனம் என்பதாக தலைப்பை கொடுத்திருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமான விஷயங்களை எவ்வாறு விளக்கி கூறுகிறார் என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக் இன்னக லமினல் முர்சலீன் என்பதாக வந்தது. இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் ரசூல்மார்களிலிருந்து இருக்கின்றீர்கள், அனுப்பப்பட்ட தூதர்களிலிருந்து நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். யார? ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக இருந்தார்கள். ரசூலுன் அப்துல் ரசூல் என்பதாக சொல்லப்படும். அதாவது இன்னக்க யா முஹம்மத், ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் லமின் ஜும்லத்திர் ருசுலி, ரசூல்மார்களுடைய ஒரு ரசூல்மார்களிலிருந்து அதனுடைய ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாக இருக்கிறீர்கள். ரசூல்மார்களுடைய முக்கிய ஒரு ஒட்டுமொத்த அடங்கிய அனைத்து தூதர்களுடைய ஒரு ஒட்டுமொத்தம் நீங்கள் தான். எல்லா ரசூல்மார்களையும் சேர்த்து வச்சா எவ்வாறு ஒரு நிலை ஏற்படுமோ, குணங்கள் ரீதியாக, அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் ரீதியாக, மொழி வளம் ரீதியாக, அறிவு ரீதியாக, அழகு ரீதியாக அனைத்தையும் உள்ளடக்கியவர்கள் தான் நீங்கள். அல்லதீன அர்ஸலஹுமுல்லா, எந்த ரசூல்மார்கள்? அர்ஸலஹுமுல்லா, அல்லாஹு தாலா அவர்களை அனுப்பி வைத்தானே, லித்தப்லீகி தஅவத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய கண்ணியம் நிறைந்த அந்த அல்லாஹ்வின் அழைப்பை எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்தானே, அந்த ரசூல்மார்கள் அனைவரின் ஒட்டு மொத்தமும் நீங்கள் தான் ஓ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்பதாக அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறான். எல்லா விதமான நபிமார்களுடைய தன்மைகள், குணங்கள், அழகுகள் எல்லா நபிமார்களுக்கும் உரிய அனைத்து நலவான தன்மைகளும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே, அவர்களுடைய விஷயத்திலே ஒட்டுமொத்தமாக காணப்பட்டது. சரி, அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பலாகாவை பார்க்க போகிறோம். அல் பலாகத்து, தஃப்சீருடைய விஷயங்கள் முடிந்து பலாகத்துடைய விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம். கால அபு ஹையான், அபு ஹையான் அவர்கள் கூறுகிறார்கள், ததம்மனத்தில் ஆயத்துல் கரீமத்து மின் லுரூபில் பலாகத்தி வசுனூஃபில் பயானி உமூரன் கசீரத்தன். அபு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்தானது பேசுகிறது, பொறுப்பேற்றிருக்கிறது, இதிலே அடக்கி இருக்கிறது, மின் லுரூபில் பலாகத்தி, பலாகத்துடைய இலக்கியத்துடைய அனைத்து வகைகளும் அடங்கியிருக்கிறது. லர்ப்ன வகை, லுரூப் வகைகள், இலக்கியத்தினுடைய அனைத்து வகைகளும் அடங்கியிருக்கிறது. சுனூஃபில் பயானி, அது பயானுடைய அனைத்து வகைகளும், பயான் அல் பதி என்று சொல்லுவாங்கள்ல, அந்த பயானுடைய அனைத்து உள்ள கருத்துக்களும் அனைத்து வகைகளும் உள்ளே அடங்கியிருக்கிறது. உமூரன் கசீரத்தன், இப்போ இந்த பலாகத்துடைய வகைகளிலிருந்தும் பயானுடைய வகைகளிலிருந்தும் இந்த ஆயத்தானது பல விஷயங்களை, பல்வேறுபட்ட விஷயங்களை தன்னுள் பொறுப்பேற்று கொண்டு வந்திருக்கிறது. மின்ஹா, அவைகளிலிருந்து அல் இஸ்திஃபாம், முதலாவது விஷயம் இஸ்திஃபாம், கேள்வி வாக்கியம். அல்லது எப்படிப்பட்டது? உஜ்ரிய மஜ்ரத் தஅஜ்ஜுபி, ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இடத்திற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறதே அந்த இஸ்திஃபாம். முதலாவது இதில் இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய வகையில ஃபர்ஸ்ட் என்னது? இஸ்திஃபாமை அல்லாஹு தஆலா அடக்கி கொண்டு வந்திருக்கிறார். இஸ்திஃபாம் எதற்காக வேண்டி வந்திருக்கிறது? இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் இஸ்திஃபாம் பல நோக்கத்திற்காக வரும். சில நேரத்தில் இன்காருக்காக வேண்டி வரும், ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி வரும். இப்படி பல நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாம்கள் கொண்டு வரப்படும். இந்த இடத்துல இஸ்திஃபாமை கொண்டு வந்த நோக்கம் என்ன? அத்தஅஜ்ஜுப், ஆச்சரியத்தை, ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த இடத்துல இஸ்திஃபாமை புழங்கப்படும். ஃபீ கௌலிஹி, அல்லாஹ்வுடைய சொல்ல, அலம் தர இலல்லதீன, அலம் தர இலல்லதீன, அல்லாஹ் கேட்கிறான் நபிகளை பார்த்து, அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன, அந்த மக்களின் பக்கம், ஹரஜூ மின் தியாரிஹிம் என்று அந்த ஆயத்துடைய தொடர்பு. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அலம் தர என்று கேள்வியாக கேட்டது எதற்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தஅஜ்ஜுபை வெளிப்படுத்துவதற்காக. இதை போல நீங்க பார்த்துருக்கீங்களா, இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா அவங்களுடைய அந்த நிலையை சொல்றதுக்காக வேண்டி.
அப்போ அவங்க இந்த மாதிரி இப்படி செய்கிறத பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா கேட்குறான். இஸ்திஃபாமுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இஸ்திஃபாம் என்பது முதல்ல தஷ்வீக் என்பதற்காக சில நேரம் கொண்டு வருவாங்க. தஷ்வீக்னா ஒரு விஷயத்தை ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி, அதை ஆர்வத்தை அதில் ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வர்றதுக்கு சில நேரம் தஷ்வீக் என்ற அடிப்படையில் யா யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம். சில இடங்களில் இன்காருக்காக வேண்டி ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அதுக்காகவும் இஸ்திஃபாம் புழங்கப்படும். அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் இது கால இப்ராஹிம் அலி அபிஹி ஆசர அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன் இன்னி அராக்க வக்கவுமக்க ஃபி வலாலிம் முபீன். அப்போ இந்த இடத்துல இன்கார் பண்ணுறதுக்காக வேண்டி எடுக்காதீங்க, அதை ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்வதற்காக. சில இடத்துல நஃபிக்காக வேண்டி கொண்டு வருவாங்க, ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி. ஹல் ஜஸா உல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்திற்கு பகரம் உபகாரமன்றி வேறு எதுவும் இல்லை. சில இடங்களில் தமன்னாக்காக கொண்டு வருவாங்க, ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கத்துக்காக ஃபஹல்லனா மின் ஷுஃபா ஃபயஷ்ஃபஊலனா, நமக்குன்னு சில சில பரிந்துரையாளர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியவங்க இருக்கக்கூடாதா, அது நடக்காத ஒன்று தமன்னாக்காக. சிலர் தக்ரீர் ஒரு விஷயத்த உள்ளத்தில் இறக்குறதுக்கு அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய நெஞ்சை விசாலமாக்கவில்லையா. அப்போ இந்த இடத்துல தக்ரீருக்காக கொண்டு வராங்க. சில இடத்துல கேலி கிண்டலுக்காக பரிகாசத்திற்காக கொண்டு வரப்படும், அதுக்கும் புழங்குவாங்க. ஃபராக இலா ஆலிஹத்தியும் ஃபகால அலா தகுலூன் மாலக்கும் லா தன்திகூன். இந்த இடத்துல கேலிக்காக வேண்டி கிண்டலுக்காக வேண்டி. அப்போ சில இடத்துல தாஜுப்காக கொண்டுருவாங்க. அந்த தாஜுப் தான் இது. இதல்லாத வேறு தாஜுப் தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்சவுன அன்ஃபுஸக்கும், அதுலேயும் தாஜுப்காக கேட்கப்படுது. அப்போ இங்கே தாஜுப்காக அலம் தர இலல்லதீன என்பது தாஜுப், ஆச்சரியத்தை ஆச்சரியமாக கேட்கும் வண்ணமாக அல்லாஹு தஆலா இங்கே கேட்குறான், ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக. அது அல்லாத பல வகையாக இருக்கிறது. இஸ்திபாதுக்காக வேண்டி புழங்குவாங்க. இஸ்திபாத் என்பது தூரமாக்க, ஒரு விஷயத்தை தூரமாக்கி காமிக்கிறதுக்காக வேண்டி. இது மாதிரி ஹஸ்ரத் கை சேதத்திற்காக வேண்டி சில இடத்துல புழங்கப்படும். சில இடத்துல சமத்துக்கு சம தஸ்வியா, உதாரணம் சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபர் தலஹும் அம்னன் தஸ்தக்ஃபிர் லஹும் என்று தஸ்வியா சமத்துக்காக சொல்லப்படும். இப்படி இஸ்திஃபாமுடைய முறைகளில் பல விஷயத்துக்காக தஷ்வீக்காக, இன்காருக்காக வேண்டி, நஃபிக்காக, தமன்னாக்காக வேண்டி, தக்ரீர், அதே மாதிரி கேலி கிண்டல் பரிகாசம், ஆச்சரியத்துக்காக வேண்டி, சில இடத்துல புகழுக்காக வேண்டி, சில இடத்துல அதை பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்காக தாலீம் சொல்லுவாங்கல்ல, சில இடத்துல கை சேதத்துக்காக வேண்டி, சில இடத்துல சமத்துக்காக வேண்டி, அது இது ரெண்டு ஒண்ணுதாங்கிற மாதிரி. இப்படி பல நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்படும். இங்கே தஅஜ்ஜுப்காக புழங்கப்பட்டிருக்கு. சரி, வல் ஹதுஃபு பைன மூத்து சும்ம அஹ்யாஹும், மூத்து சும்ம அஹ்யாஹும், வல் ஹதுஃபு பைன மூத்து சும்ம அஹ்யாஹும், மூத்து நீங்கள் மரணித்து விடுங்கள், சும்மா அஹ்யாஹும் பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை உயிர்ப்பித்தான். இந்த இடத்துல ஹதுஃப் ஏற்பட்டிருக்கு, சில விஷயங்கள் வார்த்தைகள் போக்கப்பட்டிருக்கு. ஹதுஃப்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஹதுஃப் என்றால் போக்கப்படும். அது சில நேரம் ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியம், அது போன்று எது வேண்டுமானாலும் போக்கப்படலாம். அது ஹதுஃப் கசர் செய்து சில நேரத்தில் வரும். ஏன்னா ஹதுஃப் வந்து போக்கப்பட்டு வரும். கசர் செய்து வர்றதுல போக்கப்படாது, ஹதுஃப் செய்யறதுல போக்கப்படும். இங்க என்ன போக்கப்பட்டிருக்கு? அதாவது இப்போ மாத்து சும்மா அஹ்யாஹும், மூத்து என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன ஏற்கனவே அதில் விளக்கத்தில் தஃசீலில் சொல்லப்பட்ட மாதிரி மேலிருந்தும் கீழிருந்தும் மலக்கள் நினைச்சாங்க மூத்து, நீங்க செத்து போங்க என்பதாக சொல்றாங்க. அப்போ பிறகு அவர்களை உயிர்ப்பித்தான்னு சொன்னா, அப்போ இடையில என்ன நடந்திருக்குது? இப்போ மாத்து, அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களை உயிர்ப்பித்திருக்கான். அப்போ இந்த மாத்துங்கிற இந்த வாக்கியம், இந்த வார்த்தை, சில இடத்துல ஒரு வார்த்தை போக்கப்படும், சில இடத்துல ஒரு வாக்கியம் போக்கப்படும், சில இடத்துல 2-3 வாக்கியங்கள் கூட போக்கப்படலாம். அதற்கெல்லாம் உதாரணங்கள் முன்னிருந்து நம்ம சொல்லி கொண்டு தான் வந்தோம். அப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? இப்போ மாத்து, மௌத்தாவுங்கன்னு சொன்ன உடனே எனவே மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தான். சரி, ஒத்திபாக்கு, ஒத்திபாக்கு ஃபி கௌலிஹி மூத்து வ அஹ்யாஹும், மூத்து வ அஹ்யாஹும் வகதாலிக ஃபி கௌலிஹி யக்பிது வ யபசுத். அப்போ இந்த ரெண்டுமே என்னது? திபாக்குடைய சட்டத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அத்திபாக் என்பது நம்ம ஏற்க சொன்னோம், அல் முஹ்சனாத்தில் பதீஇயால கட்டுப்பட்டது. அதிலும் கௌலியா மானவியா என்று 2 இருக்கிறது. அதில் ஒரு வகை தான் திபாக் என்பது. திபாக் இல்லாத பல வகைகள் இருக்குது. தௌரியா என்பதும், ஹஸ்னுல் தாலீல் என்பதும், உஸ்லூபுல் ஹக்கீம் என்பது, அது 7 வகை இருக்குது.
அதுல ஒரு வகை தான் திபாக். திபாக் என்பது என்ன? இரு மாறுபட்ட எதிரெதிரான ஜும்லாக்கள் வரும், அல்லது இரு எதிரெதிரான வார்த்தைகள் வரும். எதிரெதிரான வார்த்தைகள் ரெண்டு வரும். அப்ப ரெண்டு வார்த்தை எதிரெதிராக வந்து மானாவும் அதனுடைய கருத்தும் எதிரெதிராக இருந்தது என்றால் அது திபாக்கை சலபி என்பதாக சொல்லுவாங்க. ரெண்டும் எதிரெதிராக வருது, ஆனா ரெண்டுக்கும் கருத்து ஒன்றே கொண்டு வருது. ரெண்டையும் கொண்டு உள்ள அடக்கின கருத்து ஒரு கருத்தாக இருந்தால் அதற்கு சலபி என்பதாக, அத்திபாக்கை சலபி என்பதாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, மூத்து மரணித்து விடுங்கள், அப்ப மௌத்தாயிருங்கன்னு அர்த்தம். வாஹ்யாகும் இன்னும் அவளை உயிர்ப்பித்தான். அப்போ இங்க மரணம் என்ற ஒரு வார்த்தை, இங்க உயிர்த்தெழுதல் உயிர்ப்பித்தல் என்ற ஒரு வார்த்தை. அப்ப இரண்டும் என்னது? எதிரும் புதிருமான வார்த்தை. அப்ப இந்த இடத்துல எதிரும் புதிரும் லித்தானி ரெண்டும் எதிரும் புதிருமான வார்த்தைகள் வந்துச்சு சொன்னா அது திபாக்குடைய வகையை சார்ந்தது. அந்த அடிப்படையில் இது ரெண்டுமே, இந்த ரெண்டு எதிரும் புதிருமா இருக்கல திபாக். இந்த திபாக்ல ஈஜாபா சலபியான்னு பார்த்தா இது திபாக்கே சலபி தான். ஏன்னா ரெண்டுக்கும் அர்த்தமும் அந்த இடத்துல வேற வேற அர்த்தங்கள் தான் வைக்கப்படுது. இந்த இடத்துல என்னது? மௌத்தாயிட்டான்னு அர்த்தம், இந்த இடத்துல உயிர்ப்பித்தான் அர்த்தம். ரெண்டும் ஒரே அர்த்தம். உதாரணமா தஹ்சபுஹும் ஐகாலம் வஹும் ருகூத், நீங்க அவனை விழிச்சிட்டு இருக்கதா நினைக்கிறீங்க, ஆனா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே தூங்குதல் அப்படிங்கிற ஒரு இதுல ரெண்டு வார்த்தையிலே ஒட்டுமொத்த கருத்து வருது. அது ரெண்டு எதிரும் புதிருமான லித்தானி எதிரும் புதிருமான வார்த்தைகளாக இருந்தாலும் அதை கொண்டு எடுக்கப்படக்கூடிய கருத்து தூங்குறாங்கிறதா முடிவான கருத்து. ஆனா இங்கே ரெண்டு செயல் நடந்திருக்கு. மௌத்தாரது ஒரு செயல், உயிர்ப்பித்தல் ஒரு செயல். அப்ப அதனால இது திபாக்கே சலபி என்பதாக சொல்லப்படும். வக்கதாலிக்கு இவ்வாறே ஃபீ கௌலிஹி யக்பிது அப்படிங்கிற வார்த்தை எபுசுத்து வார்த்தை. யக்பிதுனா கையை மடக்கி கொள்றது, எபுசுத்துனா கையை விரித்து கொள்றது. அப்ப ரெண்டும் எதிரும் புதிருமானது. ரிஸ்கை பிடிச்சு கொள்றது, ரிஸ்கை விசாலமாக்கி கொடுக்கிறது. ஆக இது எந்த அர்த்தத்துல பார்த்தாலும் ரெண்டும் எதிரும் புதிருமான அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. அதனால இது திபாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டும் எதிரும் புதிருமான வார்த்தைகள் வந்தால் அதுக்கு திபாக் சரி. ஆனா ரெண்டுல அர்த்தத்தை பார்த்தா அதே மாதிரிதான், மூத்து அஹ்யாகும் மாதிரிதான் யக்பிது எபிசுத், ரெண்டுக்கும் எதிரெதிரான அர்த்தம். அப்ப இந்த ரெண்டுக்கும் எதிரெதிரான அர்த்தம் வர்றதுனால இது திபாக்கே சலபி என்பதாக இதுவும் சொல்லப்படுது. சரி. வத்தக்ராரு ஃபி கௌலிஹி ஃபதுலின் அலன்னாஸ். ஃபதுலின் அலன்னாஸ் தக்ராருடைய சட்டம் இருக்கு. இதுல என்ன தக்ரார்? மேல வந்திருக்கு, அலம் தர இலல் மலையின் பனி அலம் தர இலல் லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து சும்மா அஹ்யாஹும் இன்னல்லாஹ லது ஃபதுலின் அலன் நாசி என்பதாக ஆரம்பத்திலே வந்துச்சு. இங்க கடைசிலையும் உலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பாஹும் லிபாதின் என்பதாக ஃபஸ்தித்துல் வலாக்கின் அல்லாஹ து ஃபதுலின். இப்போ ரெண்டு இடத்துலையும் மக்கள் மீது அல்லாஹு தாலா கருணை காட்டக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்றாக தக்ராருடைய அடிப்படையில் திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்வதில் வந்துருந்துச்சு. தக்ராருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபதுலின் அலன்னாஸ் அப்படின்னு சொல்லி தக்ராரா வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அந்த வார்த்தையை ரெண்டு தடவை கொண்டு வந்திருக்கான், ஃபதுல் அலன்னாஸ். ஏன் அப்படின்னு சொன்னா தக்ராரை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில தக்ராருக்குன்னு எல்லாமே ஒரு நோக்கத்துக்கு அடிப்படையில் தான் வருது. பல விஷயங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் தான் வரும். தக்ராரை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில் அது ஒரு குறையுள்ளதாகத்தான் கருதப்படுது. அது ஒரு நோக்கத்திற்காக வந்தாலும் அதை கொண்டு ஒரு பயன் கிடைத்தாலும் அது ஒரு குறையுள்ளதாகத்தான் சில இடங்களில் கருதப்படுது. அப்போ அதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம குரான்ல அதுக்கு தெளிவான விஷயங்கள் இருக்கு. உதாரணமா குரான் அவர்களுடைய தக்கராரை பாருங்க. முதல்ல தக்கராறு வந்து வார்த்தைகள்ல தக்கராறு ஏற்படும், அல்லது வாக்கியங்கள்ல ஜும்லாக்கள்ல ஏற்படும். இங்கே ஜும்லால என்ன செஞ்சிருக்கு? தக்கராறு ஏற்படும். ஃபதுலின் அலன் நாசி, ஃபதுலின் அலன் நாசி, இது ஒண்ணு. ரெண்டாவது, வார்த்தைகள்ல ஜும்லாக்கள்ல தக்கராறு ஏற்படாது. வார்த்தைகளோ அல்லது ஜும்லாக்களோ மீண்டும் மீண்டும் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்காது. மாறாக கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கும். செய்திகளோ அல்லது கதைகளோ விஷயங்களோ திரும்ப வந்திருக்கும். சரி, இதுல முதல் வகை சொன்னமே என்ன, வார்த்தைகள் ஜும்லாக்கள்ல மீண்டும் மீண்டும் வர்றது, அதை தக்கராறு செய்யறது இருக்க, அது தௌக்கீது அடிப்படையில் வருது. தக்கீது அடிப்படையில், அதாவது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு அதில் பலாகியத்து அடிப்படையில் அதில் எச்சரிக்கை செய்யறது, அல்லது வந்து பயமுறுத்தாற்றுறது, அல்லது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி காமிக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள் அதில் மாறிடும். அப்போ தக்கராருக்குனே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. தக்கராருக்குனே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு. உதாரணமா அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா கஸ்ஸப ஸமூது வஆதும் பில் காரிஅ மல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா.
இதுல வந்து ஹாக்காங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறத பார்க்குறோம். இது வார்த்தையில வந்திருக்கு. சஹுஸ்லீஹி சக்கர் வமா அதுராக்க மா சக்கர் லா தபுகி வலா ததர். அபு சக்கர் சக்கர் என்று இந்த வார்த்தையும் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறத பார்க்குறோம். உலாய்க அல்லதீன கஃபரு பி ரப்பிஹிம் வ உலாய்க லக்லாலு ஃபி அனாகிஹிம் வ உலாய்க அஸ்ஹாபுன் நார். இப்போ உலாய்க 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 என்று 3 முறை தக்ரார் வந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒமா அன்த பிஹாதில், இப்போ அந்த இதுலேயும் வந்து ஒமா அன்த பி முஸ்லிம், இப்போ ஒமா அன்தங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது ஒரு வகையான, இது வந்து வாக்கியத்திலேயோ அதே மாதிரி ஜும்லாக்கள்ல அல்லது வார்த்தைகள் வந்திருக்கக்கூடிய தக்கராறு மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தது. சிலது கருத்துக்கள்ல வரும், கருத்துக்கள்ல தக்கராறு ஏற்படும். சரி, கருத்துக்கள்ல வர்றதுல 2 வகை இருக்கு. ஒன்று என்னதுன்னா, அந்த வாக்குறுதியை வந்து வாக்குறுதியுடைய கருத்து அல்லது எச்சரிக்கையுடைய கருத்து. இது நப்சுகளில் ஒரு உள்ளத்துல ஒரு பதிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் சொல்லப்படும். உதாரணமா, வலக்கது சர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈதி லஅல்லஹும் யத்தகூன் அவ் யுஹ்திஸு லஹும் திக்ரா. அப்போ அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சொன்னதுக்குன்னா உள்ளத்துல ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ ரெண்டாவது என்னன்னு சொன்னால், ஒரு மானாவை வெளியேற்றிட்டு மாறுபட்ட மானாக்களை உள்ள கொண்டு வர்றது, அது மாறுபட்ட வாக்கியங்களை கொண்டு வர்றது, மாறுபட்ட விளக்கங்களை சுருக்கங்களை கொண்டு வர்றதுக்காக வேண்டி புழங்கப்படும். அப்போ அந்த கலாம்ல என்னது இது இல்லை இது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்படும். இதுவும் என்னது ஒரு விதமான தக்கராறாக இருக்குது. உதாரணம் மூசா அலை இஸ்லாமுடைய கிஸ்ஸால வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, பல இடங்கள்ல அதை பற்றி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அது முன்னாடி அதை வச்சு புரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்போ இந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட தக்கராறுங்கிறது என்னன்னு சொன்னால், ஃபதுலுன் அலன் நாஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தில், அதாவது ஜும்லால அல்லது வார்த்தைகள்ல தக்கரார் வரும்னு சொன்னோமே, இங்க வாக்கியங்கள்ல ஃபதுலின் அலன் நாஸ் ஃபதுலின் அலன் நாஸ் சொல்லி வாக்கியங்கள்ல தக்கரார் வந்திருக்குது. இதை கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு உறுதிப்படுத்துறது, அல்லாஹ் அழுத்தி சொல்றது, அல்லாஹ் தஆலா என்னது உங்களுக்கு மக்களுக்கு மக்கள் மீது கருணை செய்யக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன் சொல்லி. சரி, வலாக்கின் அக்ஸர் அன் நாசி வல் இல்திஃபாத்து ஃபி வகாத்திலு ஃபி சபீலில்லாஹி. வலாக்கின் அக்ஸர் அன் நாசி லாக்கின் அக்ஸர் அன்னாசி லா யஷ்குரூன். அல்லாஹ் சொல்றான், இருந்தாலும் மக்கள் அதிகமானவர் அதை என்ன சில நன்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருந்தவன், அதாவது மறைமுகமாக அவர்களை காய்பாக வச்சு பேசிட்டு இருந்தவன், திடீர்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஹாதிருக்கு வந்துட்டான், முகாத்தபுக்கு வந்துட்டான். என்ன சொல்றான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். அப்போ இல்திஃபாத் என்பதாக சொல்லுவாங்க. இல்திஃபாத் என்பதன் பற்றியும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இல்திஃபாத் என்பது ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு திரும்பிடுறது. ஒரு ஜும்லாலேருந்து இன்னொரு ஜும்லாவுக்கு திரும்பலாம், அல்லது ஒரு கருத்துலேருந்து இன்னொரு கருத்துக்கு திரும்பலாம், ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு திரும்பலாம், எண்ணிக்கையில் திரும்பும். அதே மாதிரி லமீரில் திரும்பிடும். காயிபாக பேசிக்கொண்டிருக்கிறது முகாத்தபா வந்துடும், ஹாதிலா வந்துடும், அது முத்தக்கல்லிமாக வந்துடும். முத்தக்கல்லிமா இருக்கிறது காயிபாக போகும். இப்படி மாற்றி மாற்றி இதில் வந்து இல்திஃபாத்துங்கிறது இதிலிருந்து அதில், அதிலிருந்து அதில் கொண்டு போவாங்க. ஆனால் இதுதான் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, ஒரு அழுத்தத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி தான் வலாக்கின் அக்ஸரன் நாசி லாயஷ்குரூன்னு சொல்லி எல்லாம் அங்கே காயிபாக சொல்கிறான். அதாவது தேர்ட் பேட்டர்ன் சொல்கிறோம்ல, அந்த மறைவான நிலையில வச்சு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான். அதிகமான மக்கள் என்ன செய்யறதில்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கிடையாதுன்னு சொல்லி அவங்கள மறைவாக வச்சு காயிபாக பேசியவன் திடீரென்று என்ன சொல்லிட்டான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். இப்போ இல்திஃபாத் எதுக்கு வந்துச்சு, லமீர் முகாத்தபுக்கு வந்துருச்சு, ஹாதிருக்கு வந்துருச்சு. ஏன், அந்த விஷயத்தை அழுத்தி பதிய செய்வதற்காக வேண்டி, அந்த விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதை நீங்கள் உற்று கவனித்து இதை வந்து செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த இடத்துல இல்திஃபாத் கொண்டு வந்து முகாத்தபாக ஹாதிராக பேசிட்டான். வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்கள். அப்போ இல்திஃபாத்துடைய வகையில் இது ஒரு வகை. சரி, அடுத்ததாக வத்தஷ்பீஹு பிதூனி வத்தஷ்பீஹு பிதூனல் அதாத்தி ஃபீ கௌலிஹி, பிதூனில் அதாத்தி ஃபீ கௌலிஹி. அப்போ அதாத் இல்லாமல் தஷ்பீஹை கொண்டு வருவது. தஷ்பீகை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லுங்க, தஷ்பீஹுடைய ருக்குன்கள் 4. ஒன்றாவது அல் முஷப்பஹ் இருக்கும், அதில் ஒப்பிடப்பட்டது. ரெண்டாவது முஷப்பஹ் பிஹி இருக்கும், எதை கொண்டு ஒப்பிடப்பட்டதோ அது. மூன்றாவது அதாத்து தஷ்பீஹ் இருக்கும், இந்த காங்கிற வார்த்தை மாதிரி. அடுத்து வஜ்ஹு தஷ்பீஹ் இருக்கும், எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமாக அர் ரஜுலு, உதாரணம் அர் ரஜுலு கல் அசதி, அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி, மனிதன், அந்த மனிதன் சிங்கத்தை போன்றவன் வீரத்திலே. அப்ப அந்த மனிதன் அர் ரஜுலுங்கிறது முஷப்பஹ், இதான் ஒப்பிடப்பட்டவன். கல் அசதி, கா வந்து அதாத்து ஷிபு, அதாவது ஒப்புமைக்காக கொண்டு வரக்கூடிய வார்த்தை எழுத்து. கல் அசதி, அசதிங்கிறது முஷப்பஹ் பிஹி, அதை கொண்டுதான் ஒப்பிடப்பட்டிருக்கு. ஃபி ஷுஜாஅத்தி, வீரத்திலே.
அப்போ இது வஜ்ஹு ஷுபு, இந்த விஷயத்துல ஒப்பிட்டிருக்காங்க. அப்போ 4 ருக்குன்கள் இருக்குது. அப்போ அதுல வந்து எந்த அதாத்தே இல்லாம எந்த விதமான அதாத்தையும் கொண்டு வராம தஷ்பீ செய்யுது. அதுக்கு தஷ்பீ பலீக் என்பதாக சொல்லுவாங்க. கரலன் ஹசனா, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கரலன் ஹசனா என்பதாக சொல்லும். இதுல என்ன கரலன் ஹசனா, அழகான கடன் என்பதாக சொல்லப்படுது. இதுல முஷப்பஹ் இல்ல, முஷப்பஹ் பிஹி இல்ல, அதே மாதிரி தஷ்பீஹுடைய வார்த்தை இல்ல, தஷ்பீஹுடைய எழுத்து இல்ல, வஜ்ஹு ஷுபஹ் இல்ல, எதுவுமே இல்லாம அதாத்தே இல்லாம ஒரு தஷ்பீஹை கொண்டு வந்திருக்கிறது. ஷுப்பிஹ கபூலுஹு தஆலா. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கபூல் என்பது ஏற்றுக்கொள்ள ஒப்பிடப்படுகிறது. அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. இன்ஃபாக்குல் அப்தி ஃபி சபீலிஹி, இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில், அவனுடைய பாதையில அடியான் செலவு செய்தல் என்பது பில் கர்தில் ஹக்கீகி, ஹக்கீக்கியான கடனை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. பௌத்லிக இஸ்முல் கர்தி அலைஹி, அப்போ கர்துங்கிற வார்த்தை அதன் மீது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. பசல்ல அசலான கடன் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அடியான் செலவு செய்யறத அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்றான், அதை தன் வசம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் அதை பெரிதாக்குகின்றான்ங்கிறது கபூல், அவனுடைய கபூலியத் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. எதை கொண்டு? அசலான கடனை கொண்டு. அப்ப அசலான கடனை போன்று அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பகரத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்ல வருவதற்காக வேண்டி இந்த இடத்துல இந்த வார்த்தை புழங்கப்பட்டிருக்குது. அப்போ கரலன் ஹசனன் என்பது எந்தவித தஷ்பீகும் இல்லாமல் ஷிபு செய்யப்பட்டு ஒப்புமை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. சரி. தஜ்னீசுல் மகாயிர் ஃபி கௌலிஹி, அதே மாதிரி தஜ்னிஸ் ஜின்ஸ் ஒரே ஜின்ஸிலிருந்து வருவது. ஃபயுலாஇஃபஹு வ கௌலுஹு அல்ஆஃபா, ஃபயுலாஇஃபஹு ஃபயுலாஇஃபஹு வ கௌலுஹு அல்ஆஃபா. அப்போ தஜ்னீஸ்னா என்ன? தஜ்னீஸ் என்பது அதாவது ஒரே ஜின்ஸை சார்ந்த இஷ்திகாக், அதாவது இஷ்திகாக் ஒரே ஒரே முஸ்தக்லேருந்து வந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை ஒரே முஸ்தக்லேருந்து வந்ததாக இருக்கும். அதுக்கு தான் ஜினீஸ் ஜினாஸ் என்பதாக சொல்லுவாங்க, ஜினாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் பலாகத்துடைய, அதாவது அல் முஹ்சனாத்துல் லஃப்தியால இல்முல் மஆனியை சார்ந்தது. இதுக்கு அல் ஜினாஸ் என்பதாக சொல்லுவாங்க. அல் ஜினாஸ் என்றால் என்ன? அல் ஜினாஸ் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்னங்கிறத லேசா பார்த்துட்டா தெரியும். ஜினாஸ் என்பது பொதுவாக 2 லஃப்து வரும், 2 லஃப்து இருக்கும். மொழிவதில் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கருத்து வேற மாதிரி இருக்கும். உச்சரிப்பில் பார்த்தா ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். அதில் தாமுன் ஒன்று இருக்குது, கைர தாமுன் ஒன்று இருக்குது. பரிபூர்ணமானது, பரிபூர்ணமற்றது. பரிபூர்ணமானதுன்னா என்ன? அது 4 விஷயத்தில் ஒத்துருக்கும். இந்த 2 வார்த்தைகளுக்கு மத்தியில் ஒப்புமை 4 விஷயத்தில் இருக்கும். ஹர்ஃபுடைய வகையில் இருக்கும், எழுத்துக்களுடைய வகையில், அதனுடைய தோற்றத்தில், அதனுடைய எண்ணிக்கையில், அதனுடைய தர்த்தீபில், இந்த 4 விஷயத்தில். அப்போ நவுல் ஹுரூஃப், ஹுரூஃபுடைய வகை, ரெண்டா ஹுரூஃபுடைய அததுல் ஹுரூஃப், ஹுரூஃபுடைய எண்ணிக்கை, ஷக்லுல் ஹுரூஃப், ஹுரூஃபுடைய அந்த தோற்றம், அடுத்து தர்த்தீபுல் ஹுரூஃப், ஹுரூஃபுடைய அந்த அந்த கோர்வை. இந்த 4 விஷயத்திலையும் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை, 2 வார்த்தையை ஒப்பிட்டு ஒன்றாக இருந்தால் அதுக்கு பேரு தாம் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 விஷயத்துல ஒரு விஷயத்தில் மாறுபட்டு இருந்தாலும் அது கைரத்தாம் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல யுதாஇஃபஹு அல் ஆஃபன் என்பது இது ஜினாசுடைய வகை தான், ரெண்டுமே ஒரே இதை சார்ந்தது தான். ஆனால் இதுல தர்த்தீப் என்ன செய்யுது? தர்த்தீபாக இருக்கட்டும், எழுத்துக்களுடைய வடிவங்கள் எண்ணிக்கையா இருக்கட்டும், அதே போல எழுத்துக்களுடைய எண்ணிக்கை, நம்ம எழுத்துக்களுடைய வகைகள், தோற்றம், இதெல்லாம் என்னது மாறுபடுது. ஒரு விஷயத்துல மாறுபட்டாலும் அது ஜினாசி கைரத்தாம் என்பதாக சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் என்னது மாற்றமான ஜினாசுகள். தஜ்னீசுல் முகாயிரி ஃபீ கௌலிஹி, அல்லாஹ்வுடைய சொல்ல வந்திருக்குது. ஃபயுலாஇஃபஹு அப்படிங்கிற வார்த்தையும் கௌலுஹு அல்ஆஃப்ங்கிற வார்த்தையும், இந்த ரெண்டும் பார்ப்பதற்கு ஒன்றாக தெரிந்தாலும் 4 விஷயத்துல மாறுபட்டு இருக்கிறதுனால இது ஜினாஸ் தான். ஆனால் ஜினாஸ்ல கைரத்தாம், மாறுபட்ட ஜினாஸ் என்பதாக சொல்லப்படும். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா எத்தனை இலக்கியங்களை உள்ளடக்கி இருக்கின்றான். இஸ்திஃபாம் சம்பந்தமாக, தாஜுப்காக வேண்டி, அப்புறம் ஹதுஃப் சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கிறான். அதே போல் திபாக்குடைய சட்டம் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து தக்ராருடைய சட்டத்தையும் நாம் விலக்கி காண்பித்தோம். அதற்கு பிறகு இல்திஃபாத்தை அல்லாஹு தலா இதிலே எவ்வாறு புழங்கி அந்த இடத்துல எவ்வாறு உறுதிப்படுத்துகிறான் என்பதையும், அடுத்ததாக கடனுடைய விஷயத்துல இந்த ஒப்புமை தஷ்பீஹை எவ்வாறு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான் என்பதையும், அதே போன்று இறுதியாக தஜ்னீஸுடைய விஷயம், அதாவது ஒரே வகையை சார்ந்த 2 வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றான்.
அதனுடைய முஸ்தக் ஒரே முஸ்தக்கிலிருந்து பிறந்த இரு வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றான். அதற்கு மத்தியில் உள்ள ஜினாஸ்ல மாற்றங்கள் இருக்கு, கைரத்தாம், அதாவது அதுல எழுத்துக்களுடைய வடிவங்கள்ல, எண்ணிக்கையில, அந்த தோற்றத்துல, அதே போல அந்த தர்தீபுகள்ல மாற்றங்கள் இருப்பதனால ஜினாசு கைரத்தாமாக இருக்குது. அப்ப இந்த இலக்கியங்களை நமக்கு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான். இலக்கியங்கள் கொண்டு வருவதன் நோக்கம், அதில் அல்லாஹ் பயன்படுத்துவதன் நோக்கம், அந்த வாக்கியங்கள்ல ஒரு தெளிவு, ஒரு அழுத்தம், சில இடங்கள்ல எச்சரிக்கை, சில இடங்கள்ல சுப செய்தி, சில இடங்கள்ல மனிதனுடைய அந்த ஜெகன் அவனுடைய மூளையிலே இறக்கணும், உள்ளத்திலையும் இறக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி, பல்வேறுபட்ட நோக்கங்களுக்காக வேண்டி இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் கொண்டு வருகிறான். எனவே குர்ஆனுடைய விஷயங்களில் ஒவ்வொன்றும், அது இலக்கியமாக இருக்கட்டும், விளக்கமாக இருக்கட்டும், அகராதியாக இருக்கட்டும், அல்லது அதனுடைய தொடர்பு கனெக்ஷன் சம்பந்தமானதாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் நமக்கு மிக அவசியமானதே. அதை நாம் நன்கு அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படிக்கும் பொழுதும் சரி, படித்து கொடுக்கும் பொழுதும் சரி, நன்கு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய வசனங்கள் படிப்பது, படித்து கொடுப்பது, கற்பது, கற்றுக் கொடுப்பது என்று இருந்தாலும், இதன் மூலம் அசலான நோக்கம் நேர்வழியை பெற வேண்டும், ஹிதாயத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா உண்மையான நோக்கத்தை விளங்கச் செய்து அவனுடைய பொருத்தத்திற்காக நாம் ஒவ்வொரு அமல்களையும் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.